வர ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். பிரக்யா யாரையாவது கூப்பிடு. இந்த நெருப்பு அதிகமாயிட்டே இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க இருக்கேன், கிச்சன்ல. எனக்கு எதுவுமே தெரியலங்க. நீங்க எப்படியாவது வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். இப்போ என்னால வெளிய வர முடியாது பிரக்யா. நாலா பக்கமும் நெருப்பு இருக்கு. நான் யாரையாவது கூப்பிடுறேன், இருங்க ப்ளீஸ். யாராவது இல்ல, நானே உள்ள வரேன். இருங்க, நான் வரேன். அக்கா நீங்க எங்க போறீங்க? திரிஷா தீ பிடிச்சிருச்சு, அவர் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு. திரிஷா நான் போகணும். ஐயோ அக்கா நீங்க போக கூடாது, தயவு செஞ்சு இங்கே இருங்க. திரிஷா நான் போகாம எப்படி இருக்க முடியும்? அவர் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு. கேளுங்க, என்னங்க இருங்க, நான் வந்துட்டேன். என்னங்க பிரக்யா நீங்க அவசரப்படாதீங்க, சும்மா இருங்க. பிரபா அவர் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு. பிரபா அவரை பாருங்க, காப்பாத்துங்க. அபிக்கு எதுவும் ஆகாது. நான் உள்ள போய் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். வேண்டாம் பிரபா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. நான் இப்ப என்ன பண்றது பிரபா? அவர் உள்ள மாட்டிட்டு இருக்காரு. நான் வேடிக்கை பார்க்கட்டுமா? சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. அக்கா எனக்கு பத்திரமா போங்க. பிரபா வேண்டாம். அக்கா இருங்க, போய் அவரை காப்பாத்தணும். என்னாச்சு பிரபா? உள்ள அபி வெளியில இருந்தா பாட்டி, அவரு உள்ள கிச்சன்ல இருக்காரு. எனக்கு எப்படி தீ பிடிச்சதுன்னே எதுவும் தெரியல பாட்டி. பாட்டி அவன் என்னாலதான் உள்ள போனா. பிரக்யாவை பார்க்கணும்னு அவன் சொன்னான்னு நானும் அவனை கண்டுக்காம விட்டுட்டேன். இல்ல, இது என்னோட தப்பு தான். நான் கிச்சனை விட்டு வெளியில வந்திருக்கவே கூடாது. தெரியலையே திரிஷா, அவரை காப்பாத்தணும். கொஞ்சம் தள்ளுங்க. அண்ணா வாவ், கடவுள்கிட்ட நம்ம முழு மனசோட எதையாச்சும் வேண்டும்னா அது நடக்குங்கிறது உண்மைதான். அபிய கொல்லணுங்கிறதுக்காக வண்டியில பாம்பு வச்சேன், பாம்பால கொத்த வச்சேன், கிட்டார்ல பாம்பு வச்சேன். ஆனா அவனோட ஓன் கிச்சன்லயே அவன் சாவாங்கிறது எனக்கு தெரியாம போச்சே. ராணிய கொல்லலாம் நினைச்சா ராஜாவே இங்க செத்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்றது? இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? எஸ், தண்ணிய ஊத்துறேன். இந்த ஐடியா ஏன் எனக்கு முதல்லயே வரல? டைமை வேஸ்ட் பண்ணிட்டேனே. இப்போ இந்த நெருப்பு என்ன பண்ணுதுன்னு பாக்குறேன். அபித ராக் ஸ்டாரையே பயமுறுத்த பாக்குதா? ஆமா, இந்த தீ எப்படி பிடிச்சது? இது கண்டிப்பா அந்த பிரக்யாவோட வேலையா தான் இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் புரியல. காலையில இருந்து வேலைக்காரங்களுக்கு எல்லாம் லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டு இவன் மட்டும் கிச்சன்ல இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா? அண்ணா, can you hear me அண்ணா? எங்க அவ எங்க தனு? என் அண்ணனை இப்படி விட்டுட்டு இவன் மட்டும் இங்க இருந்து எங்க போயிட்டா? இவ என்னமோ பெருசா எல்லாரும் அவளை பத்தி பெருமையா பேசிட்டே இருப்பீங்க. அண்ணன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் உயிரையே கொடுப்பான்னு சொல்லுவீங்க. ஆனா இப்ப இவ அண்ணனை சாக விட்டுட்டு அவ மட்டும் தப்பிச்சு ஓடிட்டாளா? குட் ஆலியா, நீ பிரக்யாக்கு இந்த மாதிரி லெக்சர் கொடுத்துக்கிட்டே இரு. உள்ள உன் அண்ணன் செத்துக்கிட்டே இருப்பான். நல்லா பாரு துஷ்யந்த், நான் என்னோட சபதத்தை நிறைவேத்திட்டேன். அபி, நான் ஃபோன் அபிக்கு ஒண்ணு ஆகாது. வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பிரக்யா இது தண்ணியா பெட்ரோலா? நெருப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. உன்னோட பிரக்யா ஓடி போயிட்டா. இங்க நடக்கிற எல்லா தப்புக்கும் அவதான் காரணம். என்ன உளறிக்கிட்டு இருக்க ஆலியா? நான் உளறிட்டு இருக்கேனா? சர்வன்ட்ஸ் எல்லாருக்கும் லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டு அவ மட்டும் இங்கதானே இருந்தா. கண்டிப்பா நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அவதான் காரணமா இருக்கணும். அவதான் கேஸ ஓபன் பண்ணி விட்டுருக்கா. ஷட் அப் ஆலியா. நான் எதுக்கு வாயை மூடணும்? அங்க உள்ள அபி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நீ என்னடா குறை பேசிட்டு இருக்க? உனக்கு அறிவே இல்லையா? வேற என்ன பண்ண சொல்ற? அவளுக்கு பொக்கே கொண்டு போய் கொடுக்கணுமா? எங்க அண்ணனை இப்படி நெருப்புல தள்ளி விட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்லி அவளுக்கு பொக்கே கொடுக்கணுமா? எதுக்காக அண்ணனை இப்படி நெருப்புல தள்ளி விட்டுட்டு அவ எங்க போனா? கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் அவதான் காரணம் தெரியும் போது எதுக்காக அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ற? சொல்லு பிரபா. இன்னும் அந்த பிரக்யா சொல்லி அவளுக்கு ஜார அடிச்சிட்டே தான் இருக்க போறியா? சொல்லு. என்ன பாலியா? யூ ஷட் அப் பிரபா. இதுக்கு அப்புறம் உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அண்ட் மேனேஜ். ஐயோ, கொஞ்ச நேரம் நீங்க பேசாம இருங்க. இந்த ஆலியாவால இந்த வீட்ல எவ்வளவு காம்ப்ளிகேஷன் வந்திருக்கு. ஆனாலும் இவளுக்கு அறிவுங்கிறதே இல்ல. உனக்கு தான் கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? யானை எப்ப பிரச்சனையில மாட்டாளோ அதுக்கு காரணம் அந்த பிரக்யாவா தான் இருக்கும். கொன்னுடுறேன்டி. ப்ளீஸ் கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப இதெல்லாம் பேச வேண்டாம். ஏய், ரெண்டு பேரும் வாயை மூடுங்க. பாவம் அபி உள்ள மாட்டிக்கிறதுக்கா இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வர பாக்கேன். போ பிரபா.
ஏய், எப்ப பார்த்தாலும் அந்த பிரக்யாவாலேயே என் அண்ணன் பிரச்சனையில மாட்டுறானே எனக்கு புரியவே மாட்டேங்குது. என் அண்ணன் இப்ப நெருப்புல மாட்டிட்டு இருக்கான். என் அண்ணன் மாட்டி இருக்க கூடாது, அந்த பிரக்யா தான் மாட்டி இருக்கணும். அவதான் இந்த நெருப்புல மாட்டி இருக்கணும். ஆலியா, இப்ப மாமாவை எப்படி உள்ள இருந்து வெளியே கொண்டு வரதுன்னு யோசிச்சா மட்டும் போதும். அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. வீட்டாளுங்களுக்கு முன்னாடி இப்படி நடிக்க வேண்டியதா இருக்கு. நானே அபி சாகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறத தவிர வேற வழி இல்ல. எல்லாரும் தள்ளுங்க, எல்லாரும் தள்ளி போங்க, சீக்கிரம் பின்னாடி போங்க. அக்கா இப்படி வாங்க. என்னங்க? யாரும் முன்னாடி வராதீங்க ப்ளீஸ். ராஜன், தண்ணி ஊத்துன இந்த நெருப்பு அணையிற மாதிரி இல்ல. ஃபயர் பிரிகேடுக்கு ஃபோன் பண்ணி நிலைமை என்னன்னு விசாரிச்சாகணும். ஆம்புலன்ஸ்க்கு அப்புறம் ஃபோன் பண்ணி ஃபோன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அக்கா நீங்க முதல்ல தள்ளி வாங்க. தள்ளுங்க. பாட்டி நீங்க அந்த இடத்துலயே நில்லுங்க, முன்னாடி வராதீங்க. சீக்கிரம். நான் பாத்து- பாட்டி, please, பாட்டி, அபிக்கு நீங்க எதுவும் ஒண்ணும் ஆகாது, நீ பின்னாடி பயப்படாதீங்க. வாங்க. மாமாக்கு எதுவும் ஆகாது. தள்ளுங்க, தள்ளுங்க. பாட்டி, நான் உள்ள போறேன். அக்கா, எங்க போறீங்க? என்ன உள்ள போக விடுங்க. நான் அவரை காப்பாத்தியே ஆகணும். இல்ல, இல்ல, அக்கா, நீ please. முதல்ல. அக்கா, உள்ள போக முடியாது. வேண்டாம், அவரை வேண்டாம், சொல்லிட்டே வேண்டாம், இருங்க. ஆயிடுச்சுன்னா. நீங்க அவரை எப்படிங்க தனியா உள்ள விட்டுட்டு இங்க நிக்க முடியும் சொல்லுங்க. வேண்டாம் சொல்றேன். இல்ல, இல்ல, எனக்கு அவரை எப்படி காப்பாத்தணும்னு தெரியும். என்ன உள்ள போக விடுங்க. நான் அவரை காப்பாத்திடுவேன். அக்கா, பிரக்யா. பிரக்யா அக்கா. பாட்டி, please, நீங்க தயவு செஞ்சு பின்னாடி வாங்க. பாட்டி, வாங்க. பின்னாடி வாங்க. அக்கா. மாமா. பிரக்யா அபி. பிரக்யா என்னங்க? நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க நீங்க? இந்த ஃபயர் பிரிகேட் ஆளுங்க உள்ளே ஏன் வர மாட்டாங்க? தண்ணி ஏன் ஊத்த மாட்டாங்க? ஃபயர் பிரிகேட் ஆளுங்களா இல்ல பேயா? எனக்கு பேய் எல்லாம் கண்ணுக்கு தெரியுதுன்னா நான் ஆல்ரெடி செத்துட்டேனா? அப்பா ஆஞ்சநேயா, நீங்க இருக்கும்போது பேயெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். ஸ்டாப் ஸ்டாப். இது பாரு, நான் ஹனுமானோட பெரிய பக்தன். ஒருவேளை நீ என்ன விடலனா அவர் உன்னை விட மாட்டாரு. அட, இது காமெடி பண்ற நேரமா? ஓ மை காட் ஹனுமானே, இது பொம்பளை பேய். இது பாரு பொம்பளை பேய். ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு விட்டுரு. நான் இப்போ என்னோட பேய், ஐ மீன் என்னோட பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் தரணும் ப்ளீஸ். நான் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். நீங்க யாருக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க? பிரக்யா, நீ இங்க என்ன பண்ற? வா மேல வா. ஐ மீன் நீ மேல வா, கீழே நெருப்பா இருக்கு, உட்காரு. எனக்காக வந்துட்டல்ல. சூப்பர். ஃபயர் இன்ஜின்காரங்க ஏன் இன்னும் வரல? முதல்ல அபி மட்டும் தான் உள்ள இருந்தா, இப்ப பிரக்யாவும் போயிட்டா. பாட்டி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பிரக்யா அக்கா உள்ள போயிருக்காங்க. மாமாவை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. அக்கா நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. பாட்டி நீங்க டென்ஷன் ஆக நீங்க வேண்டாம். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. வராதீங்க. ஃபயர் பிரிகேட் ஆளுங்க வரதுக்கு இன்னும் லேட் ஆகுமா? சரி புரியுங்க. உன்னதான் கேக்குறேன் த்ரிஷா, எங்க அவங்க? அக்கா உள்ள போயிட்டாங்க. வாட்? நீ எதுக்காக அவங்கள உள்ள போக விட்ட? எனக்கு நாங்க எவ்வளவு தடுத்தோம், ஆனா அக்கா எங்க பேச்ச கேட்கவே இல்ல. உள்ள போயிட்டாங்க. ஏதாவது செஞ்சு தடுத்து நிறுத்திட்டல, எதுக்காக உள்ள போக விட்டீங்க? சரி, அவங்க ரெண்டு பேரும் காப்பாத்த இப்ப நான் தான் உள்ள போகணும். தீ பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு. வேண்டாம், ஒவ்வொருத்தரும் உள்ள போனா பிரச்சனை பெருசாயிடும். ஆனா நான் வந்து போய் வேண்டாம் பிரபா, முதல்ல அபி உள்ள மாட்டிக்கிட்டா, இப்ப பிரக்யாவும் உள்ள போயிட்டா. இப்படி ஒவ்வொருத்தரும் உள்ள மாட்டிக்கிறத என்னால பார்க்க முடியாது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல பாட்டி, நான் போய் பிரபா, பிரக்யா தான் உள்ள போயிருக்கால, அவ அபிய கூட்டிட்டு வருவா. அவையை காப்பாத்துறது பிரியாவோட பொறுப்பு மட்டும் தானா? நீங்க தானே என்கிட்ட சொல்லுவீங்க நானும் அபியும் ராம லட்சுமணன் மாதிரின்னு. இப்போ அவன் பெரிய கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா, அவனை காப்பாத்த நான் போக கூடாதா? அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்த நான் நிச்சயம் போயே ஆகணும். வேண்டாம் பிரபா, என் குழந்தைகளை நான் இப்படி உள்ள போகிறதுக்கு விடவே மாட்டேன். ஏற்கனவே ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க. என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது. அவ்வளவு தைரியம் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு போகாத. முதல்ல பிரக்யாவை கூப்பிடு. அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா இருக்கணும். அப்பா கடவுளே, நீ தான் அவங்கள காப்பாத்தணும். என் குழந்தைங்களை காப்பாத்து. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் குழந்தைங்களை காப்பாத்துப்பா, காப்பாத்து. அபி, பிரக்யா, மாமா.
பிரக்யா ப்ளீஸ் பாட்டி நீங்க நீங்க சொன்னா கேளுங்க. எங்கே போனா என்னை விட்டு ஏன் இப்படி பண்ண? என் ஒர்க்லோட அதிகமாக்க வந்துட்டியா நீ? ஏன் என்னாச்சு? வாங்க வாங்க ரகுக்குள்ள வாங்க. என்னது ரக்குக்குள்ள வரணுமா? முதல்ல என்ன மட்டும் தான் காப்பாத்திக்கிறதா இருந்துச்சு, இப்போ உன்னையும் சேர்த்து காப்பாத்தணுமே. நான் உங்களை காப்பாத்த உள்ள வந்திருக்கேன். நான் உங்களுக்கு பிரச்சனை மாதிரி தெரியறேனா? நீ பிரச்சனை இல்ல, எதிர்பார்க்காத பிரச்சனை நீ. ஓவரா ஆட்டிட்யூட் காமிக்கிறீங்க. ஆட்டிடியூட் காட்டுறது என்னோட பழக்கம். பார்த்து சுட்டுக்க போகுது. என் உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்குமா, என் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது, அயர்ன் பாடி இது. இதெல்லாம் பேசுறதுக்கு மட்டும்தான். ஆனா எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இந்த ரக போட்டுட்டு நான் உங்களை காப்பாத்த உள்ள வந்திருக்கேன். ஆனா உங்களுக்கு மூளை வேலை செய்யாது. இத பாரு, நான் எந்த மாதிரி ஹீரோ தெரியுமா? என் மூளையால இல்ல, என் பவரை வச்சு நான் ஹீரோயினை காப்பாத்துவேன், தெரியும்ல? உன்னோட சூப்பர் ஹீரோனா. சூப்பர் ஹீரோவா? பேரு நினைச்சு பயந்து என்ன ஒண்ணு பண்ணாத நான் அப்படி கத்துறீங்க. அது நான் ஏன் அப்படி பண்ணனா, உன்னை திரும்பி அனுப்புறதுக்காக தான். நீ மாட்டிக்கூடாது பாரு. நீங்க பச்சோந்தி மாதிரி இப்போ ஒண்ணு சொல்வீங்க அப்போ ஒண்ணு சொல்லுவீங்க. ஓ, அது நான் ஆக்டிங் பண்ண, அவ்வளவுதான். ஆக்டிங் எல்லாம் படத்துல பண்ணுங்க. இங்க பண்ணீங்கன்னா நீங்க முட்டாள் மாதிரி தான் தெரியுங்க. அப்புறம் சூப்பர் ஹீரோ அப்பப்ப பவரால இல்ல, மூளையே கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஆமா, கிச்சனுக்கு யூஸ் பண்ற இந்த துணியை வச்சு நெருப்ப அணைச்சிருவீங்களா? எல்லாத்தையும் ட்ரை பண்ண எதுவுமே வேலைக்காகல. இதுதான் வேலை செய்யுது பாரு. என்ன பண்றீங்க? இது எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. சைஸ பார்த்து ஏமாந்துறாத. ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் நம்ம வேலை பண்ணணும். ஆனா இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. வேற ஏதாவது யோசிங்க. நான் தான் சொன்னேனே எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன்னு. நான் இதை அணைக்க எவ்வளவு ட்ரை பண்றேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஓவர் ஆயிட்டு இருக்கு. உன்ன மாதிரி நான் ஓவரா பண்றேனா? இப்ப பண்றது என்ன? நீ நெருப்பு அணைக்காததுக்கு ஒரு குழந்தை பிரஷ் பண்ணாம இருந்தா அம்மா திட்டுற மாதிரி திட்டுற. நீங்க பேசவே பேசாதீங்க. உங்களோட பேசுறது சுத்த வேஸ்ட். அப்படியா? அதுக்கு தான் ரக்க போத்திக்கிட்டு என்ன காப்பாத்த வந்தியா நீ? அண்ட் மோரோவர் இந்த பான் ஃபயர் இருக்குல்ல, இதெல்லாம் உன்னால தான் வந்தது. என்னது என்னாலயா? ஆமா, வேற என்ன? உன்னை பாக்குறதுக்கு தான் நான் கிச்சனுக்கு வந்தேன். உங்களை கிச்சனுக்கு வாங்க நான் சொன்னேனா? நீ என்கிட்ட சொல்லல, ஆனா இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நீ இது எல்லாம் வேணும்னு தானே பண்ற. உன்னோட பிளானிங், நீ எப்படி கிச்சனுக்குள்ள மாட்டிக்கணும், நான் வந்து உன்னை காப்பாத்தணும். நான் அப்படி எதுக்கு நினைக்க போறேன்? நீ நினைக்கிறத தானே இப்ப பண்ணிட்டு இருக்க. அப்படின்னா அதாவது நீ இந்த வாட்டி ரிவர்ஸா பண்ணணும்னு பாக்குற. நீ என்ன நெருப்புல மாட்டி விட்டு என்ன காப்பாத்த வந்து ஹீரோயினா மாறணும்னு நினைக்கிற. ஹீரோயின் ஆகணும்ல எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. இப்ப பிரக்யாவும் உள்ள போய் மாட்டிக்கிட்டா. அதனாலதான் என்ன உள்ள போக விடுங்கன்னு அப்பவே உங்ககிட்ட சொன்னேன். நான் உங்க பேச்சை கேட்டிருக்கவே கூடாது. பிரக்யாவுக்கு பதிலா நானே உள்ள போயிருக்கணும். அவங்கள கூப்பிடு அவங்கள. அபி மாமா. பிரக்யா, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? எல்லா டைமும் அந்த பிரக்யாவுக்கு தான் கிரெடிட்ஸ் போகுது. உன்ன மாதிரி உள்ள போகாம ஸ்டாச்சு மாதிரி அவ்வளவு நிப்பா நினைக்கிறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நானும் அபிக்காக என்ன வேணா பண்ணுவேன். நீ ஒன்னும் கிழிக்க மாட்ட. உன் சாண்ட்விச்காகவும் கெட்சப்காகவும் தான் அடிச்சுப்ப. புரிஞ்சுதா? இப்ப நான் அபிய லவ் பண்ணலன்னு சொல்ல வரியா? அஃப்கோர்ஸ் நீ அண்ணனை லவ் பண்ணல. அவன் பணத்தை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்க. அவன் கூட வாழ நினைக்கல, அவன் பணத்தை கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஆலியா. அப்படியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல. அப்போ போ, போய் எங்க அண்ணனை காப்பாத்து. நான் ஒன்ன பார்த்து இதை சொல்லுவேன். நீ உங்க அண்ணன் மேல பாசம் இருக்குன்னு சொல்றல, அப்ப நீ போக வேண்டியதுதானே? உன்னால அப்படி பண்ண முடியாதுல்ல? என்னால பண்ண முடியாததை நான் பண்ண மாட்டேன். புரிஞ்சுதா? என்னமோ நான் டெய்லி நெருப்போட விளையாடுற மாதிரி சொல்றேன். கொஞ்சம் உன் வாயை மூடிக்கிட்டு ஃபயர் பிரிகேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. ஒருவேளை அவங்க வந்தாங்கன்னா அபியோட சேர்ந்து அந்த பிரக்யாவும் தப்பிச்சிருவாளே. ஐயோ, நீ சும்மா இருக்க மாட்டியா? அங்க உள்ள என் அண்ணன் நெருப்புல மாட்டி தவிச்சிட்டு இருக்கா. நீ அந்த பிரக்யாவை பத்தி பேசிட்டு இருக்க. அந்த பிரக்யா செத்தாலும் வாழ்ந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என் அண்ணன் தப்பிக்கணும், என் அண்ணன் உயிர் வாழணும், அவ்வளவுதான். லாஸ்ட் டைம் நடந்ததுக்கு நான் இப்பவும் குற்ற உணர்ச்சியில செத்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு என் அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. பிரபா, என்ன? நீ அந்த ஃபயர் ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த சீனியர் ஆபீசருக்கு இமிடியேட்டா ஃபோன் பண்ணு. அவரை உடனே இங்க வர சொல்லு பிரபா. ஏதாவது பண்ணு பிரபா, ப்ளீஸ் டு சம்திங்.
இங்க பாருங்கக்கா, அபி கூட பிரகியா இருக்கா. அவங்க 2 பேர் கூடயும் கடவுள் இருக்காரு. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. எதுவும் ஆகாது, நம்ம பசங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனா நெருப்பு இவ்வளவு பலமா இருக்கிறதுனால நம்ம கூப்பிடுறது உங்களுக்கு கேட்கல. நல்லா கத்தி கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இருங்க அத்தை, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்கல்ல, அதனால நிச்சயம் ஒண்ணும் ஆகாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சாங்கல்ல, அப்ப கூட அவங்களுக்கு எதுவும் ஆகல. இங்க பாருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவங்க 2 பேரும் நல்லபடியா வந்துருவாங்க. அவங்க வந்துருவாங்கன்னு சொல்றேன்ல, அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க பயப்படாம இருங்க. அபி, அட, இதை எப்படி அணைக்கிறது? அது இங்க என்ன பண்ணுது? எது எது அது அங்க பாரு, என்ன அது? ஒயின் பாட்டில். அது அங்க இருந்து என்ன இப்ப கேக் பண்றதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கோம். கேக்ல போடுறதெல்லாம் அப்புறம் நெருப்புல பட்டுச்சுன்னா நம்ம கதை கந்தல். நாம இப்ப என்ன பண்றது? 1 செகண்ட் இரு வரேன். எங்க போறீங்க? இருங்க, இதோ இதோ ரகம் எடுத்துட்டு போங்க. நல்ல வேலை. இப்ப என்ன பண்றது? ஏங்க பாத்துங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். இத வெளியே தூக்கி போட்டுடலாம். வேணாம், நெருப்பு அதிகமாயிடுங்க, அதிகமாயிடும். இப்ப என்ன பண்றது? ஹீட் அதிகமாச்சுன்னா இது வெடிச்சிருமே. அப்படியா? இத அடிச்சு முடிச்சிடலாம். இத அடிக்க போறோமா? அடிக்கிறதுனா அது இல்ல, இத அடிக்கிறதுனா ஐ மீன் குடிச்சிடலாம்னு சொன்னேன். நெருப்புல மாட்டிட்டு இருக்க உங்களுக்கு சரக்கு அடிக்கணும்னு தோணுதா? வேற வழி இல்ல. இத என்ஜாய்மென்ட்காக குடிக்கிறேன் நானு. ஆனா நான் தனியா எப்படி? இது பாரு ப்ளீஸ், தப்பிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. நீங்க குடிங்க, ஃபுல்லா நீங்க என்னால இத குடிங்க. ஃபுல்லா முடிக்க முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ், தப்பிக்கணுமா வேண்டாமா? சரி, நான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க இன்னும் குடிங்க, இன்னும் குடிங்க. ஐடியா நல்லாதான் இருக்கு. ஏந்தா இப்ப நீ குடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, நீங்க எல்லாத்தையும் நீ குடிங்க. ஒன்னு டிசைட் பண்ணு. என்ன டிசைட் பண்ணணும்னா, நீ எரிஞ்சு சாகணுமா இல்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டே சாகணுமா? முதல்ல குடி. ம். ம். சிப்புக்கு அப்படிதான் இருக்கும். அப்புறம் அது கூல் ட்ரிங்க் மாதிரி மாறிடும். குடி குடி. போதும் போதும், நான் குடிக்கிறேன். ஏய், லாஸ்ட் லாஸ்ட் லாஸ்ட்னு சொன்ன? நான் குடிக்கவே இல்ல. என் சிப் இன்னும் முடியலங்க. ஹலோ அக்னி, உனக்கு கூட வேணுமா? வேணாம் வேணாம். உள்ள எதுவுமே இல்ல. ஒரு விஷயங்க, சரக்கால நெருப்பு அதிகமாயிடும், பயம் கம்மி ஆயிடும். அது கரெக்ட் தான். என்னாச்சு? எனக்கு 2 அழகான குழந்தைங்க வேணும். நான் இப்ப சாகணும்னு நினைக்கல. அப்ப எனக்கு மட்டும் 10 குழந்தைங்க இருக்காங்களா என்ன? உனக்கு 10 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொன்னேனா? என் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ சொன்னேன். இங்க பாரு, உனக்கு 10 குழந்தைங்க வேணும்னா அதுக்காக நான் ஹெல்ப் பண்ண ரெடி. நோ நாட்டி. அதாவது நான் இன்னும் கிழவி ஆகலன்னு சொல்ல வந்தேன். நானும் அதை தான் சொன்னேன். So young. என்னாச்சு? நெருப்பு. நெருப்பு இருக்குதான். உங்களுக்கு 2 குழந்தைங்க வேணும்ல? அப்ப அதுல கால வைக்காதீங்க. அப்ப எங்க போறது? இங்கே இருங்க.
ரெண்டு பேரும் இங்கேயே இல்ல அப்ப எனக்கு ஓகே. இல்ல இங்க வேண்டாம், அப்புறமா. அப்புறமாவா? அப்புறமா இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல நாம இங்க இருந்து வெளியே போகணுமே. என்னங்க நீங்க என்ன யோசிக்கவே விட மாட்டீங்க, பேசிட்டே இருக்கீங்க. அப்போ நீ யோசிச்சு என்ன கிழிச்சிருவ? எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்ப, எதை கேட்டாலும் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்ப. இங்க இருந்து வெளியே போறத பத்தி ஏதாவது யோசிச்சியா? நீ ஏதோ ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. இப்ப பேசாம இருங்க, நான் ஏதாவது யோசிக்கிறேன். உன் மூளைக்கு ஏதாவது ஐடியா வந்ததா? நான் ஏன் யோசிக்கணும்? நான் எதுக்கு யோசிக்கணுங்கிற? நீங்க தான் சூப்பர் ஹீரோவாச்சே, நீங்க யோசிங்க. இது பாரு, நான் சூப்பர் ஹீரோங்கிறது கரெக்ட். அதுக்காக நான் உன்னை காப்பாத்திட்டே இருப்பேன்னு எழுதி கொடுத்துருக்கேனா என்ன? அப்பப்ப நீயும் உன்னை காப்பாத்திக்கணும். போன தடவை கூட அந்த சங்கர் வந்திருந்தா பத்தியா? அப்ப கூட நான் தான் உன்னை காப்பாத்தினேன். இல்லைன்னா இந்நேரம் நீ மேல போயிருப்ப. நான் இல்லைன்னு வைங்க, அந்த கிட்டார் உங்களை என்னைக்கோ தூக்கிருக்கோம். டிங் 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 தான். சரி ஓகே, உன்னை பாம்பு கடிச்சப்போ யாரு காப்பாத்தினா? நான் தானே. இப்ப பேசு. என்ன ஊன்னு பண்ணிட்டு இருக்க? பாம்பு உங்களை தான் கொத்துச்சு. ஒரு நிமிஷம். ஒருவேளை பாம்பு என்ன கொத்திச்சுன்னா அப்போ நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன? நான் எதுக்கு போனேன்? ஏன்னா நான் உங்க உடம்புல இருந்த விஷத்தை உறிஞ்சிட்டேன்.